அவருடைய நாமத்தின் மேல், ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்காக நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் போது, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த உன்னதமான அனுபவத்துக்குள்ளாக நாம் வருகிறோம். அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதற்காக நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம் நானே வாசிக்கிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக நம்ம பார்க்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அப்போ பாருங்க, இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று இந்த வசனம் நமக்கு எடுத்து குறிக்கிறது. பிதாவாகிய தேவன் அப்படிப்பட்டதான ஒரு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார்.